கண்டிப்பாக நான் அடுத்த வாரம் வரும்பொழுது எண்ணிக்கை அதிகமாக இருக்குமேயானால் அதற்கு ஒரு ஒடுக்க கூட்டம் நடைபெறும். என்னது, பெண்கள் எல்லா சர்ச்சிலையும் என்ன விருப்பப்படுவாங்க? கூட்டம் அதிகமாக வரணும்னு விருப்பப்படுவாங்க. இவர் என்ன அப்படியே மாறா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும் போதே பின்னாடி அந்த கிராஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது அதே காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் என்ன விஷயம்னா, ஒன்று, அடுத்த வாரம் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் தேர்தல் நடைபெறும். அதை நான் அறிவித்திருக்கின்றேன். ஆயரும் தொடர்ந்து அறிவிப்பார். ஆமாம்மா, அறிவிப்பார். சிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தேர்தல்னாலே ஒரு போர் களம்தான். அதில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். சரி, ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்லாம் இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்ஐன்றது ஒரு ஸ்தாபனமே தவிர வேதத்தின் அடிப்படையில் சபையே அல்ல. ஆனால் அந்த சிஎஸ்ஐ தாங்களே ஒரு சபைன்னு கன்சிடர் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணி சொல்கிறதுனால அவங்க கூற்றின்படி அது சபையாக இருந்தாலுமே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. ஆயர் கூட யாரோ ஒரு கேண்டிடேட்டை நிற்க வைக்கிறாருன்னு சொல்கிறாங்களாம். பாஸ்டேட் கமிட்டி எலெக்ஷன் நடத்தும் போது கூட எனக்கு இவ்வளோ பிரச்சனை வரல. விமென்ஸ் ஃபெலோஷிப் எலெக்ஷனுக்கு இவ்வளோ பிரச்சனையாகுது. பா, ஒரே பிரச்சனைப்பா. ஏன்ப்பா அப்படி பிரச்சனையாக பண்ணி அவருக்கு டென்ஷன் கொடுக்குறீங்க? சரி, அப்படி என்னதான் பிரச்சனைன்னு பார்ப்போமா? பாஸ்டர் இஸ் நாட் நாமினேட்டிங் எனிபடி, வில் நெவர் பி இட் அ பாஸ்டேட் கமிட்டி ஆர் எனி ஃபெலோஷிப். 15 வருஷம் சர்வீஸ் ஆகிக்குது. இது வரைக்கும் நான் எங்கேயும் ஓட்டு கூட போட்டதில்லை. நானும் போடல, ஐரமாவும் போட்டதில்லை எந்த எலெக்ஷனுக்கும். அதனால் பாஸ்டர் கேண்டிடேட்டுன்னு யாருன்னா சொன்னால் அதுவும் அந்த கேண்டிடேட்டுக்கு எதிராக ஓட்டு போடுங்க. ஓ வாவ், இதுதான் பிரச்சனையா? ஸோ பின்னாடி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இது இப்படி அது அப்படி, பாஸ்டர் சப்போர்ட் பண்ணுற கேண்டிடேட் இவங்க தான் அப்படின்னு கேன்வாஸோ மேபி ஏதோ பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர் சரியான தரமான பதிலடியில் கொடுத்துருக்காரு. இதில் எதுவும் தப்பே இல்லையே அப்படின்னு உங்களில் சிலர் நினைக்கலாம். நான் அப்படி தான் நினச்சேன். நியாயமாக தானே இருக்குது. எவ்வளோ சூப்பராக சொல்கிறாரு. இப்படி பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி யாராவது சொன்னால் அவங்களுக்கு எதிராக வாக்களிங்கன்றார் அப்படின்னு கைத்தட்டலான்னு நினச்சா வீடியோ முழுசாக பார்த்தா தாங்க தெரியுது என்னென்ன நடக்குதுன்னு. சரியா? அடுத்ததில் தான் ட்விஸ்டே. ஐரம்மாவுக்கு ஒரு 2 பேரை பிடிக்காது, அதனால் ஐரம்மாவும் அவங்களுக்கு எதிராக கேன்வஸ் பண்ணுவாங்க அப்படின்ற பேச்சும் ஓடுது. எப்பப்பா ஏன்பா இப்படி பேசி கொள்றீங்க? பாவம், அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் நினச்சிடாதீங்க, வீடியோ முழுசாக பார்த்துட்டு கரிசனையெல்லாம் அப்புறம் காட்டலாம். அதுவும் தவறான கருத்து, அதையும் நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். இது வரைக்கும் சூப்பராக பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. சரியா? ஒரு லீடர் எப்படி இருக்கணுமோ பர்ஃபெக்டாக சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. பக்கமாஸ். ஆனால் இது ஒன் சைடு தான். அதர் சைடு பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் ஒவ்வொரு வாரமும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தை நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன். கண்டிப்பாக நான் அடுத்த வாரம் வரும்பொழுது எண்ணிக்கை அதிகமாக இருக்குமேயானால் அதற்கு ஒரு ஒடுக்க கூட்டம் நடைபெறும். என்னது, பெண்கள் எல்லா சர்ச்சிலையும் என்ன விருப்பப்படுவாங்க? கூட்டம் அதிகமாக வரணும்னு விருப்பப்படுவாங்க. இவர் என்ன அப்படியே மாறா, நானும் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌட் அதிகமாகுது, இது தொடர்ந்துச்சுன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுன்றாரு. என்னடா இது? சரி, அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயத்தை பார்ப்போம். அதுக்கு என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாருன்னு நான் கேட்கலங்க. சபை மக்களுடைய குமரலாக இருக்குது. ஏன்னா இந்த நபர் எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு யங்ஸ்டர்ஸ் சாவு மூலத்துக்கு டான்ஸ் ஆடி எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். இதுக்கு ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கைலாம் எடுக்கப்படுமா? ஏன்னா
ஆப்வியஸாக இவ்வளோ பெரிய க்ரௌடு, இவ்வளோ பெரிய கேமராஸ், இவ்வளோ பேர், அது கண்டிப்பாக வெளியில் போகும், நியூஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு தெரியும். அப்போது இது சபைன்னு வேறு அவங்களே அப்படி தான் சொல்லிக்கிறாங்க, திருச்சபை அப்படின்னு. அப்பேற்பட்ட இடத்துல இப்படி ஒரு சாவு மேளத்துக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணால் இது வெளியில் எப்படி போர்ட்ரே பண்ணப்படும்? இதுக்கு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? மக்கள் நீங்கள் டிசைட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, எங்கேயோ போயிடுச்சு. செக்யுலர் வேர்ல்டு எவ்வளோ மோசமாக இருக்குமோ அதோட மோசமாக போயிடுச்சு. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் சர்ச் மினிஸ்ட்ரி. இந்த சர்ச் மினிஸ்ட்ரியில் வந்து யாராவது திருச்சபையின் திருப்பணிக்கு எதிராக போனால் நான் அவர்களுக்கு எதிராக நிற்பேன். போடு, பயங்கரமான வைராக்கியம்ல. ஆனால் அந்த சபை மக்கள் பல பேர் வேதனையோட என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதுக்கெல்லாம் வைராக்கியமாக நிற்பேன்றாரு, அந்த சர்ச்சோடைய காம்பவுண்ட்லேயே, அந்த சர்ச்சோடைய இடத்துலையே ஒரு எலைட் பார் ஒன்று நடத்துகிறாங்க, அதுக்கு எதிராக ஏன் நிற்கலை அப்படின்னு ரொம்ப அவங்களுடைய மன வருத்தத்தை பதிவு பண்ணுறாங்க. அவங்களுடைய மன குமுறல்கள் எப்படி இருக்கும், அதுக்கு எதிராக இவர் ஏன் வைராக்கியம் பாராட்டலை அப்படின்னு அவங்களுக்கு ஆதங்கம் இருக்குமா இருக்காது? நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்கள். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும் போதே பின்னாடி அந்த கிராஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது அதே காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் என்ன விஷயம்னா, நிறைய வீடியோஸ் அனுப்பியிருந்தாங்க, இது வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு தான் இருக்குது. இது வந்து அவங்களே அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டது. இது வந்து நார்மல் கன்வென்ஷனல் பாரோட ஒரு ஸ்டெப் மேலே, பப் மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இல்லை அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வீடியோஸ்லாம் பார்த்தா நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியல. ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் இருக்குது. அஃப்கோர்ஸ் செக்குலர் வேர்ல்டில் ஓகே, அது நார்மல். ஆனால் கிறிஸ்டியானிட்டி, நான் கிறிஸ்டியன், திருச்சபைக்கு எதிராக வைராக்கியம் இப்படிலாம் பேசும்போது, அதை திருச்சபையை அனுமதிக்கும் போது எப்படி இருக்கும்? சரி, அதுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம். திருச்சபையை என்னை ஏமாற்றிட்டாங்க, இல்லைன்னா தெரியாமல் இது நடந்துருச்சுல்ல, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க? உங்கள் வைராக்கியத்தெல்லாம் அதில் காட்டியிருக்கணும்ல அப்படின்னு உண்மையிலே நான் கேட்கல, அந்த சபையில் உள்ள மக்கள் கேட்குறாங்க. இது வெளியிலேருந்து நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க கேட்கலன்னா தானே நான் ஆச்சரியப்படணும். நியாயமாக கேட்டிருக்கணும். இன்றைக்கி இவங்க எல்லோரும் இறங்கி போராடி இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணியிருக்குல்ல. செக்குலர் வேர்ல்டு சட்டப்படியே எனக்கு தெரிஞ்சு மேபி ஐ எம் ராங், நீங்கள் கரெக்ட் பண்ணலாம், ஸ்கூல், காலேஜஸ், இந்த மத வழிபாட்டு ஸ்தலங்கள் இதிலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இருக்கக்கூடாதுல்ல. ஆனால் கிட்டத்தட்ட அந்த காம்பவுண்ட்லேயே இது இருக்கலாமா? அதுக்கு வைராக்கியம் பாராட்டணுமா, இல்லை விமன்ஸ் ஃபெலோஷிப்பை நிப்பாட்டி வைராக்கியத்தை காட்டணுமா? If anybody is against the fellowship of the church, take it for granted, I will stand against them, I can eliminate them. வா, அப்போது அந்த பாரை அனுமதிச்சதுக்கு, இல்லைனா அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்தவங்களுக்கு, இல்லைனா அதை ரன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாளாக யார் காரணமாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் எதிராக நீங்கள் நின்றுட்டீங்களா? இல்லை ஒருவேளை நீங்களே அந்த நபரா? தெரில எனக்கு. I can also eliminate women's fellowship. பெண்கள் ஐக்கிய சங்கமே இல்லாமல் பண்ணிடுவேன். And nobody can question me. உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன், பார்த்துக்க. யாரும் கேள்வி கேட்க முடியாது. வேதத்தில் அப்போஸ்தலர்கள் அப்படியா இருந்தாங்க. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி இசைவாக இணைந்து மாளிகையாக எழும்பணும். நான் தான் எல்லாம், நான் எல்லாத்தையும், அப்படி இல்லையே. யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லையா? ஒடுக்குமுறை தானா? கொடுங்கோல் மன்னராட்சியாக நடக்குது. அப்புறம் எதுக்கு எலெக்ஷன்லாம்? எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு எலெக்ஷன்லாம்? Don't encourage all these things, congregation. யாருக்கும் சார்பாக இருக்க மாட்டேன், யாருடையும் சேர்ந்து இருக்க மாட்டேன். ஓகே, யாருக்கும் சார்பாக இருக்க வேண்டாம், யாருடையும் சேர்ந்து இருக்க வேண்டாம். அப்போ அந்த காம்பவுண்டுக்குள்ளே அதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? இப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, துருபதேசக்காரர்களுக்கு நீங்கள் வந்து வணக்கம் கூட, வாழ்த்துதல் கூட சொல்லாதீங்கன்றாங்க. ஏன்? ஏன்னா அதில் நீயும் பங்குள்ளவன் ஆகிடுவேன்றாங்க.
அப்போது ஒரு சர்ச் காம்பவுண்டுக்குள்ளேயோ இல்லை அதை ஒட்டின இடத்துலையோ இல்லை ஏதோ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அது நீங்கள் கண்டும் காணாமல் இருந்தாலே என்ன அர்த்தம்? அதுக்கு நீங்கள் பங்குள்ளவர்கள்னு அர்த்தம். அது பண்ணலாமா? இந்நேரம் நீங்கள் அந்த சர்ச் காங்கிரிகேஷன் எல்லாம் கூப்பிட்டு பயங்கரமாக அதை வந்து எதிர்ப்பு தெரிவித்து அதை என்ன எப்படி சார்ட் அவுட் பண்ணணுமோ லீகலாக அப்படி சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாமே. இது இல்லாமல் அதை வந்து அவங்க ஸ்டே வாங்கினதா வேறு கேள்வி. ஸ்டே வாங்கியுமே அதை கண்டினியூ ஆகுதுன்றாங்க. இது மாதிரி நிறைய டீட்டெயில் சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு புரியாது. ஆனால் எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரே கேள்வி என்னென்னா, வாட் எவர் இட் மே பி, இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறவரால் இது ஒரு விஷயத்தை வைராக்கியத்தோடு இறங்கி செய்ய முடியாதா? விமென்ஸ் ஃபெலோஷிப் 3 வருஷமாக நடந்துன்னு இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் விமென்ஸ் ஃபெலோஷிப் கூப்பிட்டு பார்க்கும்போது ஒருத்தரும் வரல. ஆல் ஆஃப் த சடன் விமென்ஸ் ஃபெலோஷிப் எலெக்ஷன் சொல்லும் போது டூ மெனி ரூமர்ஸ் ஆர் கோயிங் அவுட். திருச்சபைக்கு மட்டும் சார்பாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த விஷயம் தானே இருக்கிறதுலே. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை விட்டுட்டு துரும்ப எடுக்க வகை பார்ப்பாயான்னு கேட்குற மாதிரி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதை விட்டுட்டு விமென்ஸ் ஃபெலோஷிப்பு இப்படி பொருளி பேசுகிறீங்க, நான் எலெக்ஷனே இல்லாமல் பண்ணிவிடுவேன், நான் பயங்கரமாக சர்ச்சுக்கு ஆக நிற்பேன், சர்ச்சுக்கு எதிராக நிற்கிறவங்க. இப்போது பாஸ்டர் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு யாரோ பேசுனா அது சர்ச்சுக்கு எதிராக இருக்கிறதா அர்த்தமா? இல்லை சர்ச்சு காம்பவுண்ட்லேயோ இல்லை சர்ச்சு காம்பவுண்டுக்கு வெளியிலையோ பார் நடத்தி இது மாதிரி நடத்தினா அது சர்ச்சுக்கு எதிரான விஷயமா? எது உத்தரம், எது துரும்பு? விமென்ஸ் ஃபெலோஷிப் 3 வருஷமாக நடந்துன்னு இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் விமென்ஸ் ஃபெலோஷிப் கூப்பிட்டு பார்க்கும்போது ஒருத்தரும் வரல. ஆல் ஆஃப் த சடன் விமென்ஸ் ஃபெலோஷிப் எலெக்ஷன் சொல்லும் போது டூ மெனி ரூமர்ஸ் ஆர் கோயிங் அவுட். அப்படியாவது கூட்டமாக வரீங்களே, இதை கண்டினியூ பண்ணுங்க மக்களே அப்படின்னு சொன்னால் அது நியாயம். ஆல் ஆஃப் சடன் 2 மணி வரீங்க, அதில் வேறு ரூமர்ஸ்லாம் வருது, எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவேன்னா இது எந்த மாதிரியான அணுகுமுறைன்னு தெரில. ஆனால் இதை நிப்பாட்டுறது கூட வேறு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நிப்பாட்டுறது தான் நல்லது. இது என்னுடைய தாழ்மையான ஒப்பீனியன். Don't encourage me to lose my control. I am telling it very seriously. இதெல்லாம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகுது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, சண்டை பண்ணாதவனும் கோபம் கொள்ளாதவனும் அடிக்காதவனும் ஒரே மனையுடைய புருஷனும், இந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஆனால் இங்கே எப்படின்னா என் கண்ட்ரோலை மீற மாதிரி நீ வச்சுக்காத அப்படின்ற மாதிரி இருக்குது. கம்பேரபிளி நானாக ஏற்கனவே சொல்லிட்டேன், சிஎஸ்ஐன்றது ஒரு வேதத்தின் அடிப்படையில் சபையே கிடையாது, அது ஒரு ஸ்தாபனம். பட் ஸ்டில் அவங்க அதை சர்ச் திருச்சபைன்னு கிளைம் பண்ணுறதுனால நான் பேசுகிறேன். தொடர்ந்து இந்த வாரம் ஏதாவது இப்படிப்பட்ட கருத்துகள் கேட்கப்படுமானால் அடுத்த வாரம் தேர்தலை இல்லாமல் பண்ணிடுவேன். எல்லாமே த்ரெட்டனிங் தான், எல்லாமே. தெரில, உங்களுக்கு பார்க்குற எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அது வேறு திருச்சபைன்னு சொல்கிறாங்க, அது வேறு அவர் போதகர்னு சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ சார்ந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், பைபிள் படித்தா அது டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. எனக்கு இது வேறு மாதிரி இருக்குது. மக்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளஸ் இந்த இவர் கீழே இருக்கிற மக்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய எண்ணங்கள், வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதெல்லாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். திருச்சபையில் யாராக இருந்தாலும் சரி திருச்சபையின் சமாதானத்துக்காகத்தான் இருக்கணும். அந்த திருச்சபையின் சமாதானத்தை சிதைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் கண்டிப்பாக என்னுடைய அணுகுமுறையே வித்தியாசமாக இருக்கும். அந்த அணுகுமுறையை ஏன் அந்த பாரை உடனடியாக செட்டில் பண்ணி அது என்ன ப்ராப்ளம், எப்படி ஆச்சு, யார் யாரெல்லாம் அதுக்கு ரீசன், அதுக்கு இப்போ கரண்ட்டில் யாரெல்லாம் பொசிஷனில் இருக்கா, யாருனால அதெல்லாம் நடந்தது, யாரோட பொறுப்பு? ஏன்னா அந்த பார் நடத்துகிறவங்கள போய் நம்ம வந்து இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் திருச்சபைன்னு நம்மளை கிளைம் பண்ணும்போது நமக்கு அவங்களோட ஒரு ஸ்டெப் மேலே தெரியும். ஏன்னா நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் வேதத்தின் அடிப்படையில், ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கும். அந்த அடிப்படையில் நான் ஒரு தவறான மதுபானம் அருந்துவது தவறான செயல், ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரியான பப்பு மாதிரியான இடத்துக்கு போகிறது மிகவும் 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 அருவருக்கத்தக்கது ஆண்டவருடைய வேதத்தின்படி. அப்படி இருக்கும்போது அதை நம்ம சர்ச்சுன்னு சொல்கிற அந்த இடத்துலையே நடத்துறதுக்கு ரீசனாக இருந்த யாரெல்லாம், எதனால், பின்னாடி பணப்பட்டுவாடா நடந்துதா இல்லையா, இதில் நீங்கள் முனைப்பு காட்டி, இதில் நீங்கள் டெட் அகெயின்ஸ்டாக நின்று இதில் நீங்கள் பண்ணீங்கன்னா
சல்யூட் அடிக்கலாம். ஆனால் இது நடக்கும்போதே பெண்கள் ஐக்கியத்தை நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன், அதை பண்ணிவிடுவேன், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னா கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது. பார்ப்போம்.